வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்க தயார் என அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு. தென்கிழக்கு வங்காள விரிகுடா ஆழ்கடல் பகுதிகளில் நீண்ட நாள் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களுக்கு எச்சரிக்கை. அரசாங்கம் பொருளாதார நிர்வாக அனுபவமின்றி செயற்படுவதாக பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் விசனம். தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கலை மேற்கொள்வதற்காகவே ஆட்சிக்கு வந்துள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் என இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியம் கோரிக்கை. அதிசக்தி வாய்ந்த ராக்கெட்டை ஈரான் விண்ணில் செலுத்தியது. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்க தயார் என அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ ஆகியோருக்கு இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் ராஜாங்க உதவி செயலாளர் தெரிவித்தார். நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண்விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரச துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரச சேவையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்க குமாநாயக்க, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங், ஐக்கிய அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலயங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் ரொபர்ட் ஹப்ரோத், தூதுக்குழுவின் பணிப்பாளர் ஹேப்ரியல் கிராப், அரசியல் மற்றும் பொருளாதார அலுவல்கள் தொடர்பான ஆலோசகர் ஷோன் கிரே ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தென்கிழக்கு வங்காள விரிகுடா ஆழ்கடல் பகுதிகளில் நீண்ட நாள் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை 8:30 மணியளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து அடுத்த 24 மணித்தியாலத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது டிசம்பர் 11 தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இருந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை அடையும் எனவும் இதனால் தற்காலிகமாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 10 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலைபெறும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
அரசாங்கம் பொருளாதார நிர்வாக அனுபவமின்றி செயற்படுவதாக பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பொருளாதார நிர்வாக அனுபவமின்றி செயற்படுவதாக ஜனசெட பெரமுன அமைப்பின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். තුගිය රජය එනම් රනිල් වික්‍රමසිංහ හිටපු ජනාධිපතිවරයාගේ පාලන කාලය තුළ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த சர்வதேச நாணய நிதிய நாடகத்தின் பிடியில் தற்போதைய அரசாங்கமும் சிக்கொண்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் கூறும் விடயத்துக்கு அமையவே பொருட்களின் விலையும் கூட நிர்வகிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் நாட்டரிசியின் விலை 170 ரூபாவாக இருந்தது. 180 ரூபாவிற்கு மேல் செல்லவில்லை. அதேபோன்று தேங்காயின் விலை 60, 70, 80 ரூபாவாக இருந்தது. ஆனால் 220 ரூபாவாக இருக்கவில்லை. ஆனால் தற்போதைய நிலையில் தேங்காயின் ஒரு பாதி 120 ரூபாவாகவும் மற்றது 120 ரூபாய் அல்லது 110 ரூபாவாக உள்ளது. அவ்வாறாக தேங்காயின் விலை அதிகரித்த மட்டத்தில் உள்ளது. தற்போது மகிழ்ச்சியா என மக்களிடம் வினவ விரும்புகின்றேன். இந்த அரசாங்கத்தினால் தேங்காயை எனும் உரியவாறு வழங்க முடியாத நிலையே காணப்படுகின்றது. தற்போது வெங்காயத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. அரிசி மாபியா தொடர்பில் நாமல் கருணாரத்ன உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியினர் அனைவரும் கருத்து தெரிவித்தனர். ஆனால் எத்தனைய தீர்வும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. பொருளாதாரம் குறித்த அனுபவமின்றி செயற்படுகின்றனர். එතකොට දෙකම 220යි. මතක තියාගන්න මේ පොල් සමහර තැන් කොළඹ නම් දෙන්නේ පොල් කිරලා පොල් ගාලා ඔක්කොම දෙනවා. එතකොට පොල් බෑය 110ටත් වඩා වැඩි කියන එක මතක තියාගන්න. தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கலை மேற்கொள்வதற்காகவே ஆட்சிக்கு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கலை மேற்கொள்வதற்காகவே ஆட்சிக்கு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒ පිළිබඳව පැහැදිලිවම පාර්ලිමේන්තුව තුලත් අපි ප්‍රශ්න කෙරුවා. වගේම පක්ෂයක් විදිහට අපි මේ පිළිබඳව අවධානයෙන් බලාගෙන ඉන්නවා. මොකද ජනතාව මේ ආණ්ඩුවට ඡන්දය දුන්නා. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் திட்டம் ஒன்று இருந்தது. தூர நோக்கொன்று இருந்தது. நாம் எவரையும் பழிவாங்கலுக்கு உட்படுத்தவில்லை. எதிர்க்கட்சியினரை அச்சுறுத்துவதற்கோ ஏனையவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்காகவோ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சிக்கு வரவில்லை. மாறாக நாட்டிற்காக வேலை செய்யும் நோக்கிலேயே நாம் ஆட்சிக்கு வந்தோம். தொடர்ந்து நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. எம்மீது ஊழல் வழக்குகளை தொடுத்து சிறையில் அடைத்து பழிவாங்கலை மேற்கொண்டது. தொடர்ந்து மக்களுக்கான சேவையை மேற்கொள்வதற்காக கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அதேபோன்று நாமும் வேலை செய்தோம். நாம் எந்த வேலையையும் செய்யவில்லை என எவராலும் சொல்ல முடியாது. அதனைத் தொடர்ந்து கோவிட் தொற்று நெருக்கடி நிலையுடன் வீழ்ச்சியடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரசியல் ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவ்வாறாக நம்முடைய அரசாங்கத்தை வீழ்த்தினர். நம்முடைய கட்சி திட்டமிடப்பட்ட ரீதியில் வீழ்த்தப்பட்டது. இத்தகைய பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கலை மேற்கொள்வதற்காகவே ஆட்சிக்கு வந்துள்ளது. மாறாக வேலை செய்வதற்காக இல்லை என்றே கூற முடியும். අපි එදා මේ රට වැඩබිමක් බවට පත් කරා විතරක් නෙවෙයි මුඩුබිමක්ව තිබිච්ච රට වැඩබිමක් බවට පත් කෙරුවා. හැබැයි ඉතින් යහපාලන ආණ්ඩුව ආවෙත් පරිගන්න හොරු අල්ලන්න කියලා අවසාන නඩු දාලා හිරේ දාලා மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பில் மீளாய்வு செய்யப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பில் மீளாய்வு செய்யப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பொதுமக்களின் கருத்துக்களும் சேகரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை நேற்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்ததுடன் தற்போதுள்ள மின்சார கட்டணம் அடுத்த வருடத்தின் முதல் 6 மாத கால பகுதிக்கும் தொடரும் என மின்சார சபையினால் அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. பிரிந்து நின்று பயணிப்பது தமிழ் தேசிய அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தேர்தல் முடிவுகள் உண்மை நிலையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் கட்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு தலைமைக்குழு தீர்மானித்துள்ளது.
கட்சி தகவல்கள் வெளிப்படுத்தியதற்காக விந்தன் கனகரத்னம் மீது உறுப்பினர்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதனை அடுத்து விந்தன் கனகரத்னம் கூட்டத்தில் இருந்து இடைநடுவில் வெளியேறி சென்றிருந்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்கள் சம்பந்தமாகவும் அதில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுபேறுகள், அதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது எப்படி என்ற விடயங்கள் பற்றி கலந்தாலோசிக்கப்பட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென்னிலங்கையின் உள்ள அலை பெரிதாக வீசப்பட்டு அதில் எங்களுடைய இளைஞர்கள் அள்ளுண்டு போவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு பெருமளவு வழங்கப்பட்டிருந்தாலும் அது எங்கள் கட்சிகளுக்கு இடையிலே இருந்த பிரிவினையின் காரணமாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்து அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அது வழிவகுத்திருக்கிறது. ஆகவே இந்த பிரிந்து நின்று அல்லது பிரிவினையோடு பயணிப்பது என்பது எங்களுடைய இனத்தினுடைய இருப்பிற்கும் எதிர்கால எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம். இதை சீர் செய்து கொண்டு தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற அனைத்து தரப்பினரையும் ஒருமித்து எதிர்காலத்தில் நாங்கள் பயணிப்பது பற்றி ஆரோக்கியமான வகையிலே நாங்கள் இன்று கலந்துரையாடி இருக்கிறோம். இது சம்பந்தமாக மாவட்ட ரீதியாகவும் எங்களுடைய குழுக்களை அழைத்து பேசுவதாகவும் நாங்கள் தீர்மானித்தோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பயணிப்பதாகவே இன்று எங்களுடைய கூட்டத்திலே நாங்கள் தீர்மானத்தை எட்டியுள்ளோம். மற்றும் பலரையும் தமிழ் தேசிய தரப்பிலே ஒன்றிணைத்து எப்படி பயணிப்பது என்பது பற்றியும் இன்று நாங்கள் ஆலோசித்தோம். தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல, பொது அமைப்புகள், அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பலமான வகையிலே மீள் கட்டுமானம் செய்து கொண்டு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்பது பற்றி இன்று ஆலோசித்தோம். ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் என இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலைகளில் கடமையாற்றி வரும் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு புதிய அரசாங்கம் தீர்வு ஒன்றை வழங்க வேண்டும் என இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் க ஆண்டன் வலியுறுத்தியுள்ளார். மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய அநீதியினை துடைத்தெறிய வேண்டும், அதற்கான தீர்வை வழங்க வேண்டும். எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூறி தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்வை தரும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தோம். இருந்த போதிலும் எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சர் எங்களை கலந்துரையாடலுக்கு அழைக்கவில்லை. அதனால் எங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் வீதி மறிப்பு போராட்டமாக மாற்றம் பெற்றது. அந்த வீதி மறிப்பு போராட்டம் மாத்திரமல்ல, அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் உண்மையிலே இலங்கை சார் இருக்கின்ற போலீசார் எமக்கு பாரிய ஒரு உதவியினை வழங்கியிருந்த போதிலும் எங்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக அங்கு ஒரு சிலர், அதாவது இனந்தெரியாத நபர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த இனந்தெரியாத நபர்கள் ஊடாகவே எங்களுக்கும் எமது நாட்டினுடைய போலீசாருக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு எமது உறவுகள் 4 பேர் கைதாகி எதிர்வருகின்ற 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை அங்கு இருந்த அந்த இனந்தெரியாத நபர்களை நாங்கள் கண்டு இலங்கை போலீசாரிடம் நாங்கள் அவர்களை பிடித்து அவர்களிடம் கொடுத்திருந்தோம். இத்தவரை அந்த இப்போ இலங்கை போலீசாரிடம் எங்களால் பிடிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த இனந்தெரியாத நபர்கள் பற்றி இன்னும் எந்த ஒரு கருத்துக்களையும் போலீசார் எங்களுக்கு ஊடக வாயிலாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வாயிலாகவோ அறிவிக்கவில்லை. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் மாவீரர் நாளை அனுஷ்டித்தமை தொடர்பில் 2 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் மாவீரர் நாளை அனுஷ்டித்தமை தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் 2 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கொக்குவில் சந்தியில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் சிலரை தேடி வந்திருந்தனர். அதன் அடிப்படையில் இருவரை அடையாளம் கண்டு அவர்களை இன்று அழைத்த போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதன்போது சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களுடன் சென்றிருந்தார். நான் கொக்குவில் சந்தையில மாவீரர் தினம் செய்ததாக ஒரு காலையில போலீசாரால் என்ன யாழ் போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு என்ன ஒரு 3/4 மணி நேரமாக அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் ஆறு என்னென்று செய்த நீங்கள் ஆறு இதை ஒழுங்குபடுத்தினது, உங்களுக்கு காசுகள் என்னென்று வந்தென்று சொல்லி கேட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் ஒரு லோ ஒன்று அடிச்சு முன்னுக்கு வச்சு நாங்கள் அது காட்டிய பூ அதுகள் எல்லாம் எங்கால் எடுத்தனீங்க நாங்கள் அதை நெட்டில் எடுத்தினாங்க. அது சம்பந்தமா எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டாங்க. உன்னுடன் வேறு யாரும் சேர்ந்து செய்ததான் சில எனது
மனிதர் ஒருவர் தான் எனக்கு உதவியாக நின்று இது குழு விஷயத்தையும் செய்தவர். மற்ற எங்கள்கிட்ட கொடி அடித்து நாங்கள் டெய்லர் கடையில் கொடுத்து கொடி அடித்து நாங்கள் அந்த கொடி அடித்தது அவர்களையும் போய் விசாரிச்சிருக்கிறார். ஒரு என்னன்னு வந்து ஒரு இனி எங்களுக்கு அதை அப்படி செய்து கொடுக்காத மாதிரிக்கு அவையையும் ஒரு விரட்டின மாதிரியாக கேட்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு அந்த பாக்கு கன்றுகள் விநியோகம் செய்த ஒருத்தர் அந்த இறந்தவர்கள் நினைவாக கொடுக்கறதுக்கு அவையையும் போய் விசாரணை செய்தார்கள். இன்று எங்களை காமன்சியாலம் அளவில் விசாரணை செய்து மணிவண்ணன் சார் வந்து என்ன பிரச்சனை நடந்துன்னு கேட்டு எங்களை வெளியில் வந்துட்டோம். கடந்த 2-3 தினங்கள் யாழ்ப்பாணம் போலீசார் கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் இவர்கள் இருவரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு வரும் தேங்காய்கள் குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். தேங்காய் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு வரும் தேங்காய்கள் குறைவடைந்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சி, திருவையாறு, இயக்கச்சி, பளை போன்ற பிரதேசங்கள் தேங்காய் அதிகமாக கிடைக்கின்ற பிரதேசங்களாக காணப்படுகின்றன. குறித்த பிரதேசங்களிலிருந்து கிளிநொச்சி பொதுச்சந்தைக்கு பெருமளவான தேங்காய்கள் வருவது வழமை. ஆனால் குறித்த பிரதேசங்களிலும் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது. அந்த வகையில் இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை கிளிநொச்சி பொதுச்சந்தையில் சொற்ப அளவான தேங்காய்களை விற்பனைக்காக வந்திருந்ததாக வியாபாரிகளும் நுகர்வோரும் கவலை வெளியிட்டுள்ளனர். மழை பெய்யாத ஒரு காரணம் அதால தென்னை மரம் காய்க்கல அதால தேங்காய் விலை கூட வரது குறைவாக இருக்குது. அதாவது தேங்காய் இல்லாத காரணத்தால் தேங்காய் விலை கூட போய்கிட்டு இருக்கு. வராத இந்த நோய் வந்தாலும் தென்னை மரம் பெருசாக காய்க்கல தேங்காய். வெளியிலேயும் சில முகவர்கள் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தோட்டம் பழிய மற்றது அந்தந்த இடங்களில் ஸ்டோலை போட்டு அந்தந்த இடத்தையும் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதால் மார்க்கெட்டுக்கு தேங்காய் வர குறைவு. கடினமான நிலைகளை தான் போய்கொண்டிருக்கிறோம். சனத்துக்கும் தேங்காய் விளையாடுறதுக்கு காரணம் இந்த நோய் ஒன்று வந்ததால் அந்த நோய் தாக்கத்தால் தேங்காயில் வந்து ஒரு குலையில் 3 காய் 4 காய் தான் வந்து கொண்டிருக்கு. அப்போ அதால் தான் இந்த விளையாட்டமாக இருக்குது. அந்த தாக்கம் இந்த மக்களையும் பாதிக்கிறது. நோய் தாக்கம் உருவாக்கம் 2 வகைக்காரும் சரியா 4 காய் எங்களுக்கு குரங்கை கட்டுப்படுத்த தெரியுங்கன்னா சரி தேங்காய் வருது. தேங்காய் தான் எங்களுக்கு பிரச்சனை மற்றபடி. வடக்கு கிழக்கில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினால் உதவி வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 1000 மக்களுக்காக 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்று 5வது நாளாக உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 6 கால்மடம், 5 சந்தி, நாவாந்துறை, கல்லுண்டாய்வெளி, சங்கானை, சுழிபுரம், திருநெல்வேலி, கோப்பாய், கைதடி, ஊர்காவத்துறை பகுதிகளில் உதவிகள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் விநாயகபுரம், முசிலம்பட்டி, புளியம்பொக்கனை, சிவபுரம், பரந்தன் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் தேக்கவத்தை, தவசிக்குளம், தோணிக்கல், வெளிக்குளம், 3 முறிப்பு பகுதிகளிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூங்கிலாறு, புத்துவெட்டுவான், இருட்டுமடு, ஐயன்கன்குளம் மக்களுக்கும் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இந்த நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினருக்கு நன்றி தெரிவித்தனர். அத்துடன் வர்த்தக சங்கத்தினரும் நிவாரண உதவிகளை ஏற்பாடு செய்து வழங்கிய குழுவினருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் நீர் இறைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி கிராம மக்கள் வெள்ள நீரை வெளியேற்றி வருகின்றனர். வெள்ள நீர் வெளியேறாததால் இன்றும் பல கிராமங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த பலத்த மழையினால் பாதிக்கப்பட்ட கொடிகாமம் கிழக்கு, தவசைக்குளம், பாலாவி, அத்தியடி, நாவலடி கிராமம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. வெள்ள நீர் வடிந்தோடக்கூடிய வடிகாலமைப்பு இன்மையால் இன்றும் வெள்ள நீர் இக்கிராமத்தில் தேங்கியுள்ளது. குடியிருப்பு காணிகள், வீதிகள் என்பன வெள்ளத்தினால் சூழப்பட்டுள்ளன. இதனால் இந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இயற்கையினுடைய சீற்றம் காரணமாக எல்லா இடங்களிலுமே அதிகமான மழை வெள்ளம் தற்போது காணப்படுகின்றது. எனினும் மற்ற இடங்களில் ஓரளவு வெள்ளம் பாய்ந்தோடி கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுகின்றது. தென்மாட்சி கிழக்கு பிரதேசத்தை பொறுத்தமட்டில் அதிகமான வெள்ளம் தற்போதும் தேங்கி நிற்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. நீர் வழிந்தோட முடியாமல் தேங்கி நிற்கிற காரணத்தினால்
அதாவது கிராமத்து இளைஞர்கள் தங்களுடைய சொந்த நிதியிலே நீரிறக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நீரை வெளியேற்றுகின்ற செயற்பாடு இடம்பெற்று வருகின்றது. இந்த நீர் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கிராமங்கள் ஊடறுத்து தற்போது ஏனையின் வீதியை கடந்து இந்த வெள்ள நீர் பாய்ந்து கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுகிறது. இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விசேட நிதி ஊடாக பாலைவடக்கிலிருந்து வரணி போகும் மட்டும் அதை கரக்கா போகும் மட்டும் இந்த நீரை கொண்டு வரதுக்கான சரியான ஒரு நீர் வளைந்து வரக்கூடிய வழிவசதி செய்யப்பட்டால் மாத்திரம்தான் இந்த இயற்கையான சூழலில் இந்த மக்கள் நிரந்தரமாக இந்த இடங்களில் வசிக்க முடியும். வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தடையந்தலாவ பிரதேச வேளாண்மை செய்கையை அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக் அபேவிக்ரமன் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பாரிய வெள்ள நிலைமையினால் தடையந்தலாவ நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் சுமார் 2800 ஏக்கரில் செய்கை பண்ணப்பட்டிருந்த வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக வீதிகள் மற்றும் வயல் நிலங்களும் கடுமையாக சேதங்களுக்கு உள்ளாகின. இந்நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் மத்திய மற்றும் மாகாண நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளிடம் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு விவசாயிகளின் பிரச்சினைக்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அண்மையில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட விவரங்களை வழங்குமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமது சபையின் அதிகாரிகள் கள விஜயம் மேற்கொண்டு பாதிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்வார்கள் என விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜாசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூரில் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளது. இவர்கள் முதற்கட்டமாக இன்றைய தினம் ஏறாவூர் பிரதேசத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை, வைத்தியசாலை, நகரசபை, பிரதேச செயலகம் மற்றும் போலீஸ் நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை மற்றும் வைத்தியசாலை இடங்களில் டெங்கு குடம்பிகள் காணப்பட்டதை அவதானிக்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கினர். ஏறாவூர் பொது சுகாதார பரிசோதகர்களும் இவ்விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் இணைந்திருந்தனர். மழையுடனான காலநிலையை தொடர்ந்து எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மழையுடனான காலநிலையை தொடர்ந்து எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 10,000 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதிகளவில் வெள்ளம் பாதித்த ரத்தினபுரி, காலி, களுத்துறை, குருநாகல் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் எலிக்காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எலிகளின் சிறுநீர் நீருடன் கலந்து உடலில் சேர்வதால் எலிக்காய்ச்சல் ஏற்படுவதாகவும், கண் சிவத்தல், காய்ச்சல், வீக்கம் ஏற்படல் மற்றும் கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் என்பன எலிக்காய்ச்சல் நோயின் அறிகுறிகள் ஆகும் எனவும் சுகாதார தரப்பு அறிவித்துள்ளது. இதனிடையே எலிக்காய்ச்சல் நோயினால் வருடத்திற்கு 120 முதல் 200 பேர் உயிரிழப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த நோய் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் உடனடியாக வைத்தியரை நாடுவது அவசியம் என சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக மேலதிக ஒரு வாக்கினால் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தவிர ஏனைய 11 எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேரிலிருந்து அரசியலமைப்பு குழுவுக்கான பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா ஆகியோரின் பெயரும், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுயவிருப்பின் பேரில் அதில் இருந்து விலகிக் கொண்டதைத் தொடர்ந்து எஞ்சியிருந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டது. குறித்து உரைக்கப்பட்ட 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2 சமூகம் அளிக்காததுடன் முஸ்லிம் காங்கிரசின் 2 உறுப்பினர்களும் வாக்கெடுப்பில் இருந்து வெளியேறியிருந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் 11 வாக்குகளையும் ஜீவன் தொண்டமான் 10 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டதற்கமைய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக ஸ்ரீதரன் தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து நாட்டு பிரதிநிதிகள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர்.
சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகாரங்களுக்கான பெடரல் திணைக்களத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவுக்கான ராஜாங்க துணை செயலாளர் டிம் எண்டர்லின் 5 நாட்கள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து உரையாடியுள்ளார். இதன்போது உள்நாட்டில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தினை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் ஆரோக்கியமான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். தொடர்ந்து இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்ட் மற்றும் பிரதி தூதரக தலைவர் ஒலிவியர் பிராஸ் மற்றும் முதல் செயலாளர் ஜஸ்டின் பாய்லெட் ஆகியோர் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடினர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் ஒன்று இன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் ஒன்று சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 24 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னர் பெட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2 மாதங்களில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 200 வாகன உதிரி பாகங்கள் சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் இன்று ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் பால்நிலை வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று இன்று இடம்பெற்றது. பால்நிலை வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபவனி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்றது. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தலை நிறுத்துவோம், அனைவருக்கும் பாதுகாப்பான பொது போக்குவரத்தை உருவாக்குவோம், அதற்காக குரல் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து காலை 9 மணியளவில் ஆரம்பமாகி வைத்தியசாலை வீதி ஊடாக யாழ்ப்பாணம் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் வரை முன்னெடுக்கப்பட்டதுடன் போலீஸ் அத்தியட்சகரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. குறித்த நடைபவனியில் யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தின் இணைப்பாளர் நா சுகிர்தராஜ், மைய உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான 16 நாட்கள் செயற்பாட்டிற்கு இணைக்காக இந்த நடைபவனி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான ஒரு துணைப்பொருளாகவே தான் அனைவருக்குமான பாதுகாப்பு, குறிப்பாக நாங்கள் போக்குவரத்துகளிலே எவ்வாறான ஒரு பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற அடிப்படையிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக இந்த 16 நாள் செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது யாழ் அரசாங்க அதிபர் பணிமனையிலே இது இந்த அங்குரார்ப்பணம் செயற்படுத்தப்பட்டு இந்த மார்கழி 10ஆம் தேதி வரை இந்த நிகழ்வுகள் வெவ்வேறு நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போலீஸ் அத்தியட்சகரிடம் எங்களுடைய வேண்டுகோளை ஒரு மகஜராக கையளித்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் பட்சத்திலே உடனடியாக அவர்கள் அதுக்கு ஏற்ற வகையிலே தொழில்பட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறே சமூகத்திடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது, ஆண்கள் பெண்கள் உட்பட சிறுவர்கள் உட்பட அனைவரும் ஒரு மாற்றத்துக்காக, ஒரு நல்ல மாற்றத்துக்காக அனைவருக்கும் சௌகரியமான, சந்தோஷமான, மகிழ்வான போக்குவரத்தை ஏற்படுத்தி அந்த போக்குவரத்திற்கூடாக அவரவர்கள் தத்தம் தேவைகளை சேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பிரச்சார நிகழ்வு நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு போலீசாருடைய பூர்ண ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக உறுப்பினர்களால் சிரமதான பணியொன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து பொலித்தீனற்ற எமது நகரம் எமது சூழலை நாம் பாதுகாப்போம் எனும் கருப்பொருளுக்கு அமைவாக சிரமதான பணியொன்றை இன்று காலை மட்டக்களப்பு நகரில் முன்னெடுத்தது. மாவட்ட இளைஞர் கழக சம்மேளன தலைவர் ஜி சஜீப் தலைமையில் மட்டக்களப்பு வாவிக்கரை பூங்காவில் ஆரம்பித்து மட்டக்களப்பு புதுப்பால சந்தி முதல் கொத்துக்குளத்து மாரியம்மன் ஆலயம் வரை காணப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்கள் அகற்றப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் உறுப்பினர்கள், பிரதேச இளைஞர் கழகத்தினரும் சிரமதானத்தில் இணைந்திருந்தனர். அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர். இந்த சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது. நாட்டின் சமகால சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தினர். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஆசிய பணியகத்திற்கான பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கவுர், தென்னாசியாவிற்கான திரைசேரி செயலாளர் ஜெரோட் மேசன் மற்றும் அமெரிக்க தூதரக அரசியல் விவகார விசேட நிபுணர் நஸ்ரின் மரிக்கார் ஆகியோர் இச்சந்திப்பில் பங்கேற்றனர். அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம், ரிஷாட் பதியுதீன், பழனிதி ஆபரம், அஜித் பி பெரேரா, முஜிபுர் ரஹ்மான், காவிந்து ஜெயவர்தன மற்றும் எம் மரிக்கார் ஆகியோர் இச்சந்திப்பில் இணைந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு மாவட்ட இலக்கிய போட்டியில் வெற்றியீட்டியவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட இலக்கிய போட்டியில் வெற்றியீட்டியவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட செயலகமும் கலாசார அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து நடாத்திய நிகழ்வானது மண்முனை வடக்கு பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். பாடல், இசைத்தல், இலக்கிய விமர்சனம், சிறுகதையாக்கம், பேச்சு, நடனம், கவிதை, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டதுடன் வெற்றி பெற்ற கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நவரூப ரஞ்சினி முகுந்தன், கிழக்கு மாகாண கலாசார பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி வாசுதேவன், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், மாவட்ட கலாசார உத்தியோகத்தர்கள் MAC ஜெயினுல் ஆப்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த நாளை மறுதினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த நேற்று கைது செய்யப்பட்டதுடன் இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க புதுக்கடை நீதவான் உத்தரவிட்டார். முன்னதாக சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பொருத்திய வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி சசிபிரபா ரத்வத் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் திருட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 300 பவுன் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்ட பிரதான சந்தேக நபர் போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் கோப்பாய், மானிப்பாய், சுன்னாகம் பகுதி போலீஸ் பிரிவுகளில் கடந்த 2 வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்ட புங்குடுதீவை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரிடமிருந்து 90 பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை விற்ற பணத்தில் சந்தேக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் இருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பை சேர்ந்த 3 பேரும் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மட்டக்களப்பில் உலக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட சித்திர போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு இன்று சிறப்பாக இடம்பெற்றது. உலக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்த மாணவர்களின் சித்திர கண்காட்சியும் பரிசளிப்பு விழாவும் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பல் வைத்திய பிரிவின் பொறுப்பதிகாரி பல் வைத்திய நிபுணர் கோகுல ரமணனின் ஏற்பாட்டில் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம அதிதியாக கல்வி அமைச்சின் வெளியீடுகள் பிரிவின் மேலதிக ஆணையாளர் நாயகம் சுஜாதா குலேந்திரகுமார் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் ஷாமினி ரவிராஜா உட்பட வைத்தியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் தவறான பழக்கங்களினால் வாய்ப்புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையிலும் சமூகத்தில் காணப்படும் தவறான பழக்க வழக்கங்களினால் ஏற்படும் புற்றுநோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் மத்தியிலிருந்து சமூகத்திற்கான தகவல்களை கொண்டு செல்லும் வகையிலும் பல்வேறு சித்திர போட்டிகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் தமது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்களுக்கான பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் மத்தியில் காணப்படும் புகையிலைப் பொருட்கள் பாவனை தொடர்பான செயற்பாடுகள், பாதிப்புகளை ஏற்படுத்தும் காரணிகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.